கரெக்ட். அந்த ஒரு கேள்விட்டு பதில் தேடிதான் இந்த ஆதாரங்கள் நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா. ஜப்பான்ல ஒகினாவா தீவுல இருக்கிற உகிமின்னு ஒரு சின்ன கிராமம். அத நீண்ட ஆயுள் கிராமம்னே சொல்றாங்க. உலக சுகாதார அமைப்போட டேட்டாவை பார்த்தா கூட உலகத்திலேயே அதிக ஆயுட்காலம் ஜப்பான்ல தான். ஆமா. ஆனா அதுலயும் குறிப்பா ஒகினாவாவோட ஆயுட்காலம் ஜப்பானோட சராசரியை விட இன்னும் அதிகம். அப்படியா? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ ஒகிமி கிராமத்துக்கே ஒரு பயணம் போயிட்டு வந்த மாதிரி வர்ணனை பண்ணுவோம். டோக்கியோல இருந்து 3 மணி நேரம் விமான பயணம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் மலைப்பாதையில கார் பயணம். ஆமா. அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே காலம் நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு வருமா. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் அடர்ந்த யான்பாரு காடுகள். அங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கிராமத்துக்குன்னு ஒரு டவுன் சென்டர் மாதிரி எதுவுமே கிடையாது. கரெக்ட். வீடுகள் எல்லாம் கடற்கரையோரம் இல்லனா சின்ன சின்ன பள்ளத்தாக்குகள்ல அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடக்கு. அவங்க வாழ்க்கை இயற்கையோட எவ்வளவு ஒன்றி போயிருக்குன்னு இதுவே காட்டுது. நிச்சயமா. அவங்கள வரவேற்ற அனுபவமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தயிரான ஒரு அதிகாரியும் யூகின்னு 88 வயசுல துருதுருன்னு ஒரு பாட்டியும் அவங்கள வரவேற்றிருக்காங்க. வந்த உடனே கையில ஷிக்குவாசான்னு ஒரு சின்ன புளிப்பான பழத்தை குடுக்கறாங்க. ஆமா. அந்த பழத்தோட முக்கியத்துவத்தை நாம அப்புறம் பாப்போம். சரி, ஒரு ஊர் இவ்ளோ ஆரோக்கியமா இருக்குன்னா அங்க இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பழகுறாங்கன்னு பார்க்கணும். ஆமா, அதுதான் முக்கியம். ஓகிமியாவோட சமூக அமைப்புக்கு அஸ்திவாரமே மொய் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது என்னது? மொயின்னா நம்ம ஊர்ல இருக்கிற சீட்டு மாதிரி. ஆனா இதுல பணம் இல்ல. ஓ, பணம் இல்லையா? ஆமா, உதவி மட்டும்தான். இது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி. ஆனா அரசாங்கம் நடத்தாம நண்பர்களே நடத்திக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு கஷ்டம்னா மத்தவங்க உடனே வந்து நிப்பாங்க. கரெக்ட். இது அவங்களுக்கு ஒரு பெரிய மன தைரியத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்குது. அப்போ பணத்தை விட தன்னார்வ பணிக்கு தான் அங்க மதிப்பு அதிகமா? நிச்சயமா. ஒவ்வொருத்தரும் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு முன் வருவாங்க. இதனால எல்லோருமே சமூகத்தோட ஒரு முக்கியமான அங்கம்னு உணர்றாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த 88 வயசான யுகி பாட்டி ஆமா, அவங்களோட 99 வயசு தோழிய வண்டியில வச்சுக்கிட்டு வேகமா போறாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல 60 வயசுலயே ரிட்டையர் ஆயிடுறோம். அவங்க வாழ்க்கை 80ல தான் ஆரம்பிக்குது போல. யுகி பாட்டி ஒன்னு சொல்றாங்க, சாப்பாடு மட்டும் அவங்கள நீண்ட நாள் வாழ வைக்காது, ரகசியம் சிரிக்கிறதுலயும் சந்தோஷமா இருக்கிறதுலயும் தான் இருக்குன்னு. இது வெறும் வார்த்தை இல்ல, அவங்க வாழ்க்கை முறை அது. அவங்க ஊர்ல பார்கள் இல்ல. ஓஹோ. ஆனா ஒவ்வொரு பகுதியிலயும் சமூக மையங்கள் இருக்கு. அந்த கிராமத்தை 17 சுற்றுப்புறங்களா பிரிச்சு. அப்போ எல்லாரும் ஒன்னா கூடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆமா, யாருமே தனிமையா உணர்றதுக்கே வாய்ப்பில்ல. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பத்தி படிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 99, 94, 89 வயசான 3 பேரோட பிறந்தநாளை ஒன்னா கொண்டாடுறாங்க. அந்த ஷிக்வாச பழத்துல செஞ்ச கேக் வெட்டி, பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி. கொண்டாட்டம்னா அப்படி ஒரு கொண்டாட்டம். அதோட கேட்பால்னு ஒரு விளையாட்டையும் நம்ம சொல்லியே ஆகணும். ஆமா, அது என்ன விளையாட்டு? அது குரோக்கே மாதிரி உடம்புக்கு அதிக சிரமம் கொடுக்காத ஒரு விளையாட்டு. ஆனா இது அவங்கள சுறுசுறுப்பாவும் சமூக ரீதியாகவும் இணைச்சு வைக்குது. இந்த ஆதாரங்களை எழுதினவங்க 104 வயசு பாட்டிக்கிட்ட தோத்துட்டாங்களாம். ஆமா, பாத்துக்கோங்க. அப்போ ஜிம்முக்கு போறதை விட இந்த மாதிரி ஜாலியா விளையாடுறது தான் உங்க ரகசியம் போல. சரி, இந்த சமூக பிணைப்புக்கு ஒரு ஆழமான காரணம் வேணும் இல்லையா? அது அவங்களோட ஆன்மீக நம்பிக்கைகள்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க மதம் ரியூக்யூ ஷிண்டோ. இது ஒரு கலவை மாதிரி. கலவையா? ஆமா, சீனாவோட தாவோயிசம், கன்ஃபியூஷியம், அப்புறம் பௌத்தம், ஜப்பானிய ஷிந்தோயிசம்னு எல்லாத்தையும் அவங்களோட உள்ளூர் நம்பிக்கைகளோட கலந்து ஒரு தனித்துவமான ஆன்மீக பாதையை உருவாக்கியிருக்காங்க. அதோட அடிப்படை நம்பிக்கை என்ன? உலகம் முழுக்க எண்ணற்ற ஆவிகள் இருக்குன்னு நம்புறாங்க. வீடு, காடு, மரம், மலைன்னு எல்லாத்துலயும் ஆவிகள் இருக்கு. ஓ. உட்டாக்கி உக்காஞ்சன்னு சொல்ற புனித இடங்கள்ல வழிபாடு செஞ்சு அந்த ஆவிகளை திருப்திப்படுத்துறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னது? மத்த ஜப்பானிய மதங்களை போல இல்லாம இங்க பெண்கள் ஆன்மீக ரீதியா ஆண்களை விட உயர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. ஆமா, யூட்டான்னு சொல்ற பெண் பூசாரிகள் தான் ஆவிகளோட பேசுற சக்தி படைச்சவங்க. அது உண்மையிலே வித்தியாசமா தான் இருக்கு. அப்புறம் மபுயின்னு ஒரு கான்செப்ட். மபுய். அது நம்ம ஆன்மா இல்லனா சாராம்சம் மாதிரி. அது அழியாதது. ஒருத்தரோட மபுயி இன்னொருத்தருக்கு போகும்னு சொல்றாங்க, போட்டோ மூலமா கூட. ஆமா, இந்த நம்பிக்கை தான் அவங்கள ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப ஆழமா இணைக்குது. சரி, இந்த ஆன்மா இருக்கிற உடம்புக்கு அவங்க என்ன உணவு கொடுக்கறாங்க? அதுலதான் அடுத்த பெரிய ரகசியம் இருக்கு. ஆமா, அவங்க சமையலறைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஏன்னா ஒகினாவால இதே நோடால இருக்கிறவங்க விகிதம் ஜப்பான்லயே ரொம்ப குறைவு. இதுக்கு காரணம் அவங்க சாப்பாட்டு தட்டுல இருக்கிற விஷயங்கள் தான். ஆய்வாளர் மஹோட்டோ சுசுகி பல வருஷமா இத பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? ஓகிமி மக்கள் ரொம்ப பலதரப்பட்ட உணவுகளை சாப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு சராசரியா 18 வகையான உணவுகளையும் வழக்கமா 206 வகையான உணவுகளையும் சாப்பிடுறாங்களாம். 206 வகையா? ஆமா, நம்ம வீட்ல ஒரு வாரத்துக்கே 15 வகை பண்றதே பெரிய விஷயம். இது எப்படி சாத்தியம்? அவங்க முறை அதுதான்.
வானவில்லையே சாப்பிடுவதுன்னு சொல்வாங்க. சிகப்பு, மஞ்சள், பச்சை, ஊதான்னு அவங்க தட்டு எப்பவும் கலர்ஃபுல்லா இருக்கும். ஓ, அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. கரெக்ட். அவங்க தினசரி கலோரியில 30% காய்கறிகள்ல இருந்து தான் வருது. அரிசி முக்கிய உணவு தான், ஆனா காய்கறிகளோட பங்கு ரொம்ப அதிகம். ஓகே, கலர்ஸ். அப்புறம் அடுத்து ரொம்ப குறைவான சர்க்கரை மற்றும் உப்பு. மத்த ஜாப்பனீஸ்களை விட பாதி உப்பு தான். ரொம்ப முக்கியமா குறைவான கேலோரிகள். எவ்வளோ? ஒரு நாளைக்கு சராசரியா 1785 கேலோரிகள் மட்டும்தான். சரி, இவ்ளோ கம்மியா சாப்பிடுறது கஷ்டமாச்சே. இதுக்கு பின்னாடி ஒரு தத்துவமே இருக்கு இல்லையா? நிச்சயமா. அதுக்கு பேரு ஹரா ஹச்சிபு. ஹராஹச்சிபு. ஆமா, இது வெறும் டயட் டிப் இல்ல, இது ஒரு மனநிலை. போதும்னு சொல்ற பழக்கம். வயிறு நிறையறதுக்கு முன்னாடியே சாப்பிடுறத நிறுத்துறது. அதாவது 80% வயிறு நிறைஞ்சா போதும். கரெக்ட். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும்போது நிறுத்திடணும். இது எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வர்றது? ஒரு எளிய வழி, இனிப்புகளை தவிர்க்கிறது. இல்லனா பரிமாறுற அளவை குறைக்கிறது. ஜப்பான்ல சின்ன சின்ன தட்டுகள்ல தான் பல வகை உணவுகளை பரிமாறுவாங்க. ஓஹோ, அதனால தான் அவங்க நிறைய வகை சாப்பிட முடியுது, ஆனா அளவா இருக்கு. ஆமா, இது ஒரேடியா நிறைய சாப்பிடுறத தடுக்குது. நிதானமா ரசிச்சு சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்ச உணர்வு சீக்கிரமே வந்துடும். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, நாம கொஞ்சம் பசியோட இருந்தா நம்ம உடம்புக்குள்ள வயசாகிற ப்ராசஸ் மெதுவாகுதுன்னு சொல்றீங்களா? அறிவியல் ரீதியா பார்த்தா அப்படிதான். குறைவான கேலரி எடுத்துக்கும்போது IGF-1ன்னு ஒரு புரோட்டீன் நம்ம உடம்புல குறையுது. இந்த புரோட்டீன் தான் வயதாகும் செயல்முறையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ கம்மியா சாப்பிட்டா ஆயுள் நீடிக்கும்னு டேட்டா சொல்லுது. ஆமா, அவங்க சாப்பிடுற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் உணவுகள்னு சிலது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோஃபு, மிசோ, கேரட், பாகற்காய். கடல் பாசி, சோயா பீன்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே நம்ம செல்களை சேதப்படுத்தாம பாத்துக்க உதவுது. கடைசியா சன்பின் சா. அது என்னது? அது அவங்களோட அன்றாட பானம். மல்லிகை பூவோட கிரீன் டீயை கலந்து தயாரிக்கப்படுற ஒரு டீ. நம்ம காஃபி டீ மாதிரி. ஆமா, கொழுப்பை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 3 கப் குடிக்கிறாங்க. ஆஹா, சாப்பாடு, சமூகம், ஆன்மீகமும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த 100 பேட்டிகள்ல இருந்து வெளிவந்த சில வாழ்க்கை தத்துவங்களையும் இப்ப பாப்போம். முதல் தத்துவம், கவலைப்படாதீங்க. மனச இளமையா வச்சுக்கோங்க, சிரிச்ச முகத்தோட பழகுங்க. இது எவ்வளவு உண்மையான வார்த்தை. 2வது, நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிறது. ஆமா, ஒவ்வொரு நாள் காலையிலயும் என் காய்கறி தோட்டத்தை பாக்குறது எனக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர், உங்க விரல்களை சுறுசுறுப்பா வச்சிருந்தா 100 வயசு வரைக்கும் வாழலாம்னு சொல்றாரு. சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆமா. 3வது, நட்பை தினமும் பேணுவது. இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நண்பர்களோட கூடி பேசுறது தான் என்னோட மிக முக்கியமான இஷிகாயின்னு ஒருத்தர் சொல்றாரு. இஷிகாய்னா வாழ்க்கையின் நோக்கம். நினைச்சு பாருங்க, வாழ்க்கையோட நோக்கமே நண்பர்களோட பேசுறது தான் சொல்றாங்க. 4வது, அவசரமில்லாத வாழ்க்கையே வாழ்றது. மெதுவா போ, ஓய்வெடுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிடுவேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவங்க எப்பவும் சுறுசுறுப்பா தான் இருக்காங்க, ஆனா எதுலயும் ஒரு நிதானம் இருக்கு. கடைசி தத்துவம், நம்பிக்கையோட இருக்கிறது. இன்னைக்கு ஆரோக்கியமாவும் சக்தியோடவும் இருக்கும், இத முழுசா வாழ்வோன்னு தினமும் தனக்கு தானே சொல்லிக்கிறதா ஒருத்தர் சொல்றாரு. 98 வயசுல நான் இன்னும் இளமையா தான் உணர்றேன், எனக்கு இன்னும் செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இன்னும் சொல்றது எவ்வளவு பெரிய உத்வேகம். ஆக ஓகேமி வாழ்க்கை முறையோட திறவுகோள்களை சுருக்கமா பார்த்தா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு காய்கறி தோட்டம் இருக்கு. ஆமா, எல்லோரும் ஏதோ ஒரு சமூக சங்கத்துல உறுப்பினரா இருக்காங்க. இசையையும் நடனத்தையும் கொண்டாடுறாங்க. ரொம்ப முக்கியமா யுய்மாரோன்னு ஒரு உணர்வு. ஆமா, யுய்மாரு, அதாவது மக்களுக்கிடையான தொடர்பு, ஒருத்தருக்கொருத்தர் உதவுற மனப்பான்மை. அவங்க எப்பவும் சுறுசுறுப்பா இருக்காங்க, ஆனா தங்களை வருத்திக்காம நிதானமா வேலை செய்றாங்க. அவங்க அவங்களோட இகிகாய, அதாவது வாழ்க்கையின் நோக்கத்தை பின்பற்றாங்க, ஆனா அத ஒரு பெரிய பாரமா எடுத்துக்காம ரசிச்சு செய்றாங்க. ஒகிமி முதியோர் சங்கத்தோட அறிவிப்பு பலகையில இருந்த ஒரு வாசகத்தோட முடிக்கலாம். சொல்லுங்க. 80 வயதில் நான் இன்னும் ஒரு குழந்தை, 90 வயதில் நீங்கள் என்னை பார்க்க வந்தால், நான் 100 வயது ஆகும் வரை காத்திருக்கச் சொல்லி அனுப்புங்கள், வயதாக ஆக நாம் வலிமையாகிறோம். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்குன்னு நம்புறோம். 80 வயதில் நான் இன்னும் ஒரு குழந்தைங்கிற அந்த மனநிலையை நீங்க ஏத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவசரமா செய்யற எந்த ஒரு விஷயத்த நாளைக்கு கொஞ்சம் நிதானமா ரசிச்சு செய்வீங்க.